ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா கருவேப்பிலையை எப்படி 10 டேஸ்க்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வாங்கிட்டு வந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் உருவி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி கருவேப்பிலை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அன்றைக்கே பண்ணிவிடுங்க. ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வர கருவேப்பிலையும் இதே அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். எல்லா கருவேப்பிலையும் இந்த தண்ணியில் உருவி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப கசக்க வேணாம், லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிளேட்டில் போடக்கூடாது. இட்லி துணி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அந்த துணியை அந்த பிளேட் மேலே விரித்து அதில் செகண்ட் டைம் வாஷ் பண்ண இந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த மாதிரி அந்த துணியில் ஆட் பண்ணிக்கோங்க. துணி ஏன் போடுறோன்னா தண்ணியை உறிஞ்சிறதுக்காக தான். பாருங்கள், இந்த மாதிரி 2 டைம் வாஷ் பண்ணி இந்த துணியில் ஆட் பண்ணி வச்சு இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா காயணும். இதை எப்போ பண்ணேன்னா May 16 10:30 PM பண்ணியிருக்கேன். வாங்கிட்டு வந்தாலே பண்ணிவிடுங்க. பாருங்கள், இது நெக்ஸ்ட் டே நல்லா காஞ்சிருச்சு. தண்ணியெலாம் இல்லாமல், தண்ணியோடு இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகிடணும். இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பாக்ஸில் சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மீதியெல்லாம் நான் வேறு பாக்ஸில் போட்டு நான் ரெகுலர் யூஸ் பண்ணிப்பேன். இது உங்கள்கிட்ட ப்ரூஃப்க்கு காட்டுறதுக்காக கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் போடுறதுக்கு கீழே பாக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் தான் வைக்கணும். வேறு எங்கேயுமே வைக்கக்கூடாது. அங்கே வச்சா மட்டும்தான் உங்களுக்கு 10 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். Day 2 பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. Day 4 கருவேப்பிலை பாருங்கள் வச்ச அன்றைக்கி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. Day 7 இன்றைக்கி தான் லைட்டாக சுருங்கி இருக்கு. Day 10 பாருங்கள் எந்த அளவுக்கு 10th டேலையும் இருக்குன்னு. மோஸ்ட்லி 10 டேஸ்க்கு மேலே நம்ம வச்சிருக்க மாட்டோம், அதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.